ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கொரியன் சீஸ் பன் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பன் வந்து செஞ்சு கிட்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அடிக்டடாக சாப்பிட்றாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், என் பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டு சாப்பிட்ட அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா செம்ம டேஸ்ட்டு, உண்மையாகவே சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரெசிபி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் உங்கள்கிட்ட வந்து க்ரீமி சீஸுன்னு சொல்லிவிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். க்ரீமி சீஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, அமுலில் எது வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் அதில் போட்டுக்கோங்க. மொசரல்லா சீஸ் தனியாக விற்கிதில்ல, அதை வாங்கி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை. இதுதான் வந்து அதோடய இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு பெட்டரே இதுதான். இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா பீட் ஆகிற அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இதை ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. இன்னொரு சைடு வந்து பட்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும்ல, நம்ம நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கிண்ணத்தில் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து வெறும் பட்டர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பூண்டு வந்து சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக. அதை வந்து போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு தான் இதோட டேஸ்ட்டும் கூட சொல்லலாம். ஸோ பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ அதுவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்கர் பன்னுன்னு சொல்லிட்டு வெளியே விற்கும். பேக்கரியிலேயே விற்குமான்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து பர்கர் பன் யூஸ் பண்ணல. நான் சும்மா வந்து நார்மல் பன் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இதை செய்யலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கி செஞ்சுருந்தேன். பர்கர் பன்னில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். பர்கர் பண்ணுறப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அந்தளவுக்கு கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் கருகாது, அதனால் சொல்கிறேன். இது வந்து நார்மல் பன்னு, சும்மா நார்மல் கடையில் விற்கல அந்த பன் தான். அதை வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை எடுத்து அதில் போட்டுட்டு நான் வந்து தோசைக்கல்லில் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபுல் சிம்மில் தோசைக்கல்லில் வச்சுட்டு மேலே சீஸ் போட்டுக்கோங்க. அந்த சீஸ் உருகிற அளவுக்கு நீங்கள் வச்சா போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். அந்த சீஸ் உருகிற டைம் கொடுத்தாலே போதும், அது வந்து சூப்பராக வெந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.